அஜித்குமார் மரண வழக்கில் போலீசார் தங்களது அதிகாரத்திற்கு உட்பட்டு நடக்காமல் விசாரணை பெயரில் மிகப்பெரிய கொடுமையை நிகழ்த்தியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் OPS குற்றம் சுமத்தியுள்ளார். விசாரணையில் போலீசார் தாக்கி இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தமிழகத்தை உலுக்கியிருக்கிறது. இந்நிலையில் சிவகங்கையில் உள்ள அஜித்குமாரின் வீட்டிற்கு நேரில் சென்ற OPS குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மடப்புறத்தில் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறை அத்துமீறி இருப்பதாகவும் இதற்கு அதிமுக மீட்பு குழுவின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். தேர்தலுக்குள் அதிமுக ஒருங்கிணையுமா என்பதை சொல்வதற்கு தான் ஒன்றும் ஜோசியர் அல்ல என கூறியவர் NDA கூட்டணியில் ஒரு அங்கமாகத்தான் நான் தொடர்ந்து செயல் கொண்டிருக்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி காவலர்களே அத்துமீறி சட்டத்தின்படி நடக்காமல் இருப்பதும் மற்ற குற்றவாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருப்பதும் தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் திமுக ஆட்சி அதனுடைய வீழ்ச்சியை உறுதியாக எட்டும் என்பதை தெரிவித்துள்ளது.